பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் எனக்கு தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில நாம தியானிக்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அவரால நிறைய காரியங்களை ஆசீர்வாதங்களையும் நம்ம அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டோம். நம்ம அது சாட்சி அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா நம்ம கர்த்தர் செய்த காரியங்களை நம்மள சாட்சியாய் அனுதினமும் நம்ம மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களா இருக்கணும். அப்போ சாட்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சர்ச்ல எழும்பி நின்னு சாட்சி சொல்லுகிற ஒரு காரியம்தான் அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்ல. அனுதினமும் நம்முடைய நாவினாலேயும் சரி, நம்ம மற்றவரிடத்துல சொல்லுகிற காரியங்களினாலும் சரி, நம்ம அவருடைய நாமத்தையும் சரி, அவர் செய்த காரியங்களையும் சரி, நமக்குள்ள அவரை குறித்து இருக்கிற நம்ம அவரை கற்றுக்கொண்ட காரியங்கள், அவரை குறித்து எப்படி நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்பதை நாம மற்றொரு அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினனுமா இருக்கிறாய். இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுக்கு அநேக காரியங்களை குறித்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, பவுல் தீமோத்தேயுக்கு அநேக காரியங்களை நீ இப்படி இரு அப்படி இரு நிறைய காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறவரா இருப்பார். இத பண்ணக்கூடாது இத பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, அதுல அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கும் போது, நீ அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவோம், நம்ம அறிக்கை பண்ணணும், ஆண்டவரை குறித்து அறிக்கை பண்ணணும். நிறைய அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களை அறிக்கை பண்ண ஆண்டவரை துதியுங்க, அறிக்கையிடுங்கள் அப்படி சொல்லிட்டு நம்முடைய போதகர்கள் சொல்கிற காரியங்களை நாம கேட்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை குறித்து எப்படி நம்ம அறிக்கை செய்கிறோம்? நம்ம தினமும் அவருடைய காரியங்களை குறித்து நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆண்டவரை குறித்ததான அறிவு, அந்த தெளிவு இருக்கிறதே இல்ல. நிறைய வேதத்தை குறித்ததான சும்மா வேதத்தை நிறைய படிப்பாங்க. ஒரு சடங்காச்சாரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே ஒழிய, உண்மையாய் தேவனை குறித்த அறிவு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர்களிடத்துல இல்லை. எவ்வளவோ அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலுமே, கரெக்டா சர்ச்சுக்கு போனாலும் சரி, வேதத்தை வாசிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, தியானிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களா இருந்தா கூட அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கேட்கிறவர்களுக்கு நம்ம ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த வார்த்தை அவர்களுடைய மனசுல ஆழமா சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம அவரை குறித்து நல்ல தெளிவா அறிந்து கொள்ளும்போது, நம்ம வாயிலிருந்து வருகிற அந்த அறிக்கை மற்றவர்களை ஆண்டவரிடத்துல வழி நடத்துகிறதா இருக்கும். அப்ப நம்ம யாரை குறித்து அறிக்கை பண்ணோம்? எப்படி அப்போஸ்தலர்கள் நம்ம இந்த காலத்துல நம்ம ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். ஊழியம் செய்றோம். நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம். எதையெல்லாம் குறித்து நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷர் முன்பாக நம்ம எப்படி அறிக்கை நம்ம போய் மத்தவர்களிடத்துல ஆண்டவரை குறித்து ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம அறிக்கை நம்ம நிறைய நேரத்துல சொல்லுறோம் அப்படித்தானே. நம்ம சாட்சியாய் சொல்லுகிற காரியங்கள் உண்டு. அநேகர் இடத்துல நம்ம ஆண்டவர் இவர்தான் மெய்யான தெய்வம் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஆனா இந்த ஆண்டவரை குறித்த அறிவு நமக்குள்ள வரும்போது, அவரை குறித்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா உங்களுக்கு, நிறைய நேரத்துல எனக்கு தோணும், எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல எனக்கு தோணும், நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ தங்களுக்கு ஒரு நன்மை நடந்தது அப்படின்னா,
இப்போ இப்போ ஒரு விஷயம் நான் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தேன். எனக்கு சுகம் கிடைச்சுச்சு. அப்போ அந்த சுகம் கிடைக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தாரு. என்னுடைய வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தந்தாரு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சி சொல்லுவோம். மற்றவர்கள் முன்னாக நம்ம அறிக்கை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்போது, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம், சாட்சியாய் அறிவிக்கிற காரியம் இருக்குது. ஆனா வந்து நம்ம ஆண்டவரை புரிந்து கொண்டு, அ அன் அ அ அவரை அவரை நம்ம எப்படி உணர்ந்து கொண்டுட்டு, நம்ம வந்து நான் அவரை அறிந்து கொண்டேன். இப்ப நான் அதான் சொல்றேன், இப்போ ஆண்டவர் நீங்க நம்ம யாராச்சும் ஆண்டவர பார்த்திருக்கோமா நேர்ல? யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி அவர் இருக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி நீங்க அவரை உணர்ந்து கொள்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். சும்மா பேசுவோம். ரொம்ப சீரியஸாலாம் இல்ல. எப்படி நீங்க அவர் நம்மள நடத்துறத விதத்தை குறித்து அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோம். அ அவர் அப்ப அப்ப அவர் நம்மள நடத்துறாரு அப்படின்றது எப்படி தெரியும்? எப்படி நீங்க உணர்ந்து கொள்கிறீங்க? அவருடைய வார்த்தை அவரை வார்த்தை வந்து விசுவாசிக்கிறோம். ஆ. இல்ல அந்த விசுவாசம் எப்படி வந்தது? நம்மளுடைய ஜெபம் நம்மனால முடியாது, இல்ல நம்மளுக்கு நடக்காதுன்னு நெனச்ச சில காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது, அது கர்த்தர் தான் செய்தார்ன்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம விசுவாசிக்கிறோம். நான் அப்ப புரியுதுங்களா? அவரை குறித்து உங்களுக்கு அப்ப கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்ல. அப்ப கர்த்தர் தான் செஞ்சாரு அப்படின்றத நம்மளுக்கு எப்படி தெரியுது? உணர்வா இருக்குமாக்கா? தெரியலக்கா. ஆ. அப்போ நம்ம வந்து அதான் நம்மள வந்து ஆண்டவர் வந்து நம்ம நெனைக்கிறோம் நெறைய நேரங்கள்ல நம்மள வந்து இந்த அப்பா, அம்மாவுக்கு போய் பொறந்துட்டோம். நம்ம நெறைய நேரம் இது சொல்லுவோம். இந்த ஹஸ்பண்ட போய் கல்யாணம் பண்ணிட்டோம். தெரியாம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம். இந்த குடும்பத்துல போய் என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. இந்த குடும்பத்துல போய் நான் பிறந்தேன். இந்த காரியங்கள் இப்படி நடந்துருச்சு. இது அப்படி நடந்தது. இல்ல அப்படி இல்ல. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிருக்கேன். தாயின் கர்ப்பத்துல உருவாகுறதற்கு முன்னரே, நம்மள வந்து இந்த குடும்பத்துல தான் நம்ம பொறக்க போறோம். ஈவன் வந்து ஒரு ஒரு இல்லீகல் சைல்டு பொறக்குற விஷயம் கூட, அது வந்து ஆக்சிடென்டலா பொறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னா, அது வந்து தாயின் கர்ப்பத்துல உருவாகுறதுக்கு முன்னரே ஆண்டவர் உருவாக்கி, அந்த குழந்தை எப்படி எப்படி இருக்கணும், அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாமே ப்ளூ பிரிண்ட். எல்லாவற்றையுமே ஆண்டவர் முன்குறித்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. ஆனா சாய்ஸ் வந்து நம்மளோடது. இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நான் தான் எப்பவும் சொல்லுவேன். 2 வழிய நம்மளுக்கு முன்னால வைத்திருப்பார். அந்த வழியில நம்ம எந்த வழியை பின்பற்றுகிறோம் அப்படின்றது தான் வந்து அவர் நமக்கு குடுக்குற சாய்ஸ். நல்ல வழி. அவருடைய வழியும் இருக்கும். இன்னொரு வழியும் இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம எந்த வழியை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் நமக்கு குடுப்பாரு. ஆனா நமக்கு அவரை குறித்ததான ஒரு உணர்வையும் குடுத்துட்டு தான் அந்த ஃப்ரீடத்த குடுப்பாரு. எப்படி ஒரு குழந்தைய வந்து தாய் வந்து பெத்து உடனே நம்ம இப்ப வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க வச்சு ஒரு +2 வந்து அதுக்கு ஒரு விவரம் வந்த பிறகு தான் நம்ம ஹாஸ்டலுக்கு அனுப்புவோம். இல்லன்னா அதுக்கு ஒரு விவரம் அது தன்னை பார்த்துக்கொள்ளுன்ற ஒரு விவரம் ஒரு பார்த்துக்கொள்ள முடியாத ஒரு குழந்தைய எந்த தாயும் வந்து டபக்குன்னு தூக்கி வெளிய விட்டு நீ போ அப்படின்னு சொல்ல மாட்டா. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். அப்பதான் வந்து நம்மளுக்கு முன்னாடி 2 பாதைய நமக்கு குடுப்பாரு. ஆனாலும் அந்த பாதையில நம்ம ஒரு வேளை தவறி போனா கூட, நம்மள வந்து திருப்பியும் வந்து நம்மள காணாம போன ஆட்ட தேடி வர மாதிரி நம்மள தேடி வந்து நம்மள மீட்டு கொண்டு நம்மள வழிநடத்துவார். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ள காணப்படணும். எப்படின்னா, அதான் வேதத்துல பார்ப்போம். "என் சத்துருவே நீ இது பண்ணாத." அதான் தாவீது வந்து சத்ருவுக்கு விரோதமாய் பேசும்போது எல்லாம் சொல்லுவான். "நான் விழுந்தாலும் எந்திரிப்பேன். நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ நான் 7 தரம் விழுந்தாலும் நான் எந்திரிப்பேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்ற ஒரு காரியம். அப்போ நமக்குள்ள அந்த உணர்வ குடுப்பாரு. எப்படின்னா, நான் தான் உன்னை உண்டாக்குனேன். நான் தான் உன் கூட இருக்கிறேன். நம்மள குருடர அவர்கள் அறியாத பாதையில நடத்தி கொண்டு போகிறவர். நம்மளும் குருடர்களா தான் இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி அவரை அறிந்து கொண்டோம்னா, அவர் இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? நம்மள எப்படி வழி நடத்துகிறாரு? அப்போ நம்ம வந்து நான் அதான் நெறைய சொல்லுவேன். நம்ம வந்து அமைதியா இருக்கணும். நெறைய நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். நம்ம நெறைய நம்ம அறிந்தது எல்லாத்தையும் நம்ம பேசிறணும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அநேக நேரங்கள்ல நம்ம அமைதியா இருந்தோம். அதான் சொல்லுவேன். சிலர் வந்து சமைக்கும்போதெல்லாம் பாட்டு கேட்டுட்டே இருப்பீங்க. சிலர் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நெறைய பாட்டு கேட்டுட்டே வீட்ல ஃபுல்லா பாட்டு சத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க.
ஆனா நான் நெறைய உங்களுக்கு சொல்றேன். நீங்க நெறைய நேரம் வேதத்த தியானிங்க. அதே நேரத்துல ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. அதே நேரத்துல நெறைய மனுஷருடைய சத்தத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, மனுஷருடைய சத்தத்த நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்குதோ, ஒருவேள அவர் ஆண்டவரால படுகிறவரா இருப்பாரு. ஆனா அவருடைய வழிநடத்துதல் வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க வந்து தங்கள் மேல இருக்கிற அந்த காரியங்களை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்த உங்கள் மேல திணிக்கிறவர்களா இருப்பாங்க. அதிக நேரமாய் நீங்க ஒரே மனுஷனுடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, உங்கள வியூ எல்லாமே அந்த மனுஷன போல ஆகும். நீங்க அதான் யாரு கூட பழகுறீங்களோ, அவங்கள மாதிரியே அதனால தான் சின்ன பிள்ளைங்கள நம்ம அம்மாலாம் திட்டுவாங்க தெரியுமா? "இவன் கூட போய் பழகாத, இவங்க கூட போய் பழகாத, இவ கூட போகாத. அவ புத்தி உனக்கு வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுதான் நான் இப்பவும் சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். கடைசி காலமா இருக்கிறது. நாம யாருடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கிறோமோ, அவர்கள் அந்த ஒரு இது நமக்குள்ள வந்துரும். எப்பொழுதுமே. அது நம்மளுமே சரி. அதனால நெறைய வந்து நீங்க யார்கிட்டயுமே நெறைய நேரம் ஃபோன்ல பேசுறது 2 மணி நேரம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருந்தா கூட, அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அதோட நீங்க அத பண்ணிட்டு, நீங்க அதிகமாய் வந்து இன்னைக்கு வேதத்த தியானிச்சுட்டு, "ஆண்டவரே நீர் என் கூட பேசுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடந்துட்டே பேசிட்டு, அந்த சத்தத்தை கேட்கிற அந்த உணர்வில அவரோடு கூட நீங்க ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கும்போது, அவர் அநேக காரியங்கள உங்களுக்கு கற்றுத் தருவார். அதுவும் இல்லாம, நீங்க நடக்க வேண்டிய வழிய உங்களுக்கு உங்க ஆழ் மனதில இருந்து உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பார். நீங்க அடுத்து என்ன செய்யணும்? அப்போ உங்களுக்கு நீங்க நாளைக்கு இந்த இடத்துக்கு போணும். இல்ல இந்த காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும். உங்க உங்க சிந்தனைக்குள்ள அவர் உங்களுக்குள்ளா இருந்து பேசுகிற அந்த அனுபவத்த நீங்க கேட்க முடியும். ஆனா, அந்த சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு இந்த அநேக இரைச்சல்கள்னால நீங்க உங்கள நிரப்பிக் கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. அப்போ அந்த உணர்வில ஒன்றி போகிற ஒரு அனுபவம், நாம அவருக்குள்ள வரும்போது தான் நம்ம வந்து அந்த புரிதல் உண்டாகும். அப்ப அவர் வந்து நம்மட்ட வந்து யார் இடத்துல அவரை குறித்து சொல்லணும், என்ன காரியங்களை நாம பேசணும் அப்படின்றத நமக்கு உணர்த்தி தருவார். அப்போ நம்ம நம்ம வேதத்தை வாசிக்கிறதின் மூலமாய் அவரை அறிந்து கொண்டாலும், வேதத்தை மற்றவர்கள் மூலமாய் நம்ம அவரை குறித்து கற்றுக்கொண்டாலும், அவர் நமக்குள்ளாய் இருந்து பேசுகிற அந்த அனுபவத்த நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்மை அறியாம அவரை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து தெளிவாய் மற்றவரிடத்துல அறிக்கை பண்ணுகிறவர்களா இருப்போம். தெளிவான காரியங்களை பேசுகிறவர்களா இருப்போம். யாருக்கு என்ன தேவை என்பத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம 4 பேர், 10 பேர் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாது. நம்ம இருதயத்தின் ஆழங்கள்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. இப்போ என்னை குறித்து தான் இருக்கேன் அப்படின்னா, என்னை குறித்து உங்களுக்கு தெரியும்னா, என்னை குறித்து ஒரு அளவுக்கு தான் தெரியும். அப்படித்தானே? என்னை குறித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அளவு தான் தெரியும். என்னை குறித்து என் கணவருக்கு ஒரு அளவு தான் தெரியும். என்னுடைய ஆழ் மனதுல என்ன இருக்கிறது? எனக்கு என்ன தேவை? அப்படின்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ அவர் நம்மளோடு கூட அந்த இடைப்படுகிற அந்த அனுபவங்கள நாம அவருக்கு முதல்ல குடுக்கணும். அந்த நேரத்த கும்போது, அவர் நமக்கு கற்றுத் தருவார். அப்போ நம்ம வந்து அவரை குறித்த அந்த பேரானந்த அந்த ஒரு பரவசத்த நாம அவரை குறித்ததாய் அறிந்த காரியங்கள நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அப்போ நம்ம உணர்வில அவரை புரியும்போது மாத்திரம் தான் நம்ம அவரை குறித்து நம்ம மற்றவர்களிடத்துல தெளிவாய் சொல்ல முடியும். இல்லன்னா ஒரு மெக்கானிக்கலா வேதம் எப்படி சொல்லியிருக்கிறது? வேதத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்துல கூறப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்க புரிந்து எவ்வளவுதான் சொன்னாலும் அவருடைய இருதயத்துல அது பதிந்து போகாது. அப்பதான் நம்ம மனுஷர் முன்பாக அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களா இருப்போம். அறிக்கை பண்ணுகிறது எப்படின்னா, அவர்களுக்கு அந்த தெளிவாய் புரிதல் உண்டாகும் அவரை குறித்ததான. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனம். அன்றியும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். அப்போ நீங்க இந்த வசனம் வாசிக்கும்போது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கைப்படுவான். ஏன்னா, அந்த தேவனுடைய
பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல தேவ தூதர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்க அவர் நம்மை குறித்து என்ன பண்ணுவாரு, அறிக்கை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நாம பார்த்தோம், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பார்க்கும்போது தேவதூதருக்கு முன்பாகவும் நம்மளை குறித்து அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவரும் நம்மை குறித்து அறிக்கை பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆனா அறிக்கை பண்ணுகிற இந்த வசனங்களை சொல்லுகிறதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மேகக்காரங்களை நீங்க யாருக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு அங்க சொல்லும் போது சீஷர்களை குறித்து சொல்லுகிறார். இதுதான் நம்ம இடத்துலயும் சொல்லுகிறாரு. நம்மளுடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் எதை குறித்தும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்க என்னை குறித்து மாத்திரம் அறிக்கை இடுகிறவர்களா இருங்க. நான் உங்களை குறித்து என்ன பண்ணுவேன், தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய காரியங்கள், நம்மளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன நாம் எப்படி அவரை உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ அதை குறித்ததான காரியங்கள் எல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை நடத்தினார், இப்போ ஒருத்தங்க இருக்காங்க ஒரு கவலையில. இப்போ நான் எப்பொழுதுமே நான் மற்றவரிடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் தான் சொல்லுவேன், நான் கல்யாணம் ஆகும்போது எனக்கு எதை குறித்தும் கற்றுக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நம்ம அப்பா அம்மா எல்லாம் எங்க அப்பா அம்மா கேரளால இருந்தாங்க, நான் சென்னையில இருந்தேன். எஸ்டிடி கால், நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டியா, நல்லா இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் தான் பேச முடியும். ரொம்ப காசு அப்பெல்லாம் 2000ல எல்லாம். அப்போ எங்க அப்பா ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க, மாமியார் மாமனார் கிட்ட எடுத்து பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும், எந்த காரியமா பொறுமையா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லி வைப்பாங்க. ஆனா அநேக காரியங்களை குறித்து எனக்கு பேசணும், எனக்கு நிறைய காரியங்கள் எனக்கு தெளிவு இல்லாம ரொம்ப குழம்பி போய் இது எப்படி நடக்கணும், நம்ம அப்பா அம்மா வளர்த்த விதம் வித்தியாசமா இருக்கும், அங்க போய் நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி நம்ம பேசுற காரியங்களை குறித்து நிறைய இது பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு எது பேசணும், எதை பண்ணக்கூடாது, ஒரு ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ணணும், இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு யோசிக்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மள நடத்தி கொண்டு வந்து நம்ம 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 நினைப்போம் நிறைய நேரங்கள்ல, நம்மளுக்கு யாரு எப்படி நம்மள சொல்லித் தருவா. உடனே நம்ம அம்மாக்கு போனை போட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏம்மா இதைய எப்படி செஞ்சுட்டாங்க, அத்தை இப்படி சொன்னாங்கம்மா, இது நான் எப்படி சொல்றது. இந்திய காலகட்டத்துல எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் ஆகி போறதுக்குள்ளேயே மாமியார ஹவு டு ஹேண்டில் மதர் இன்லா, ஹவு டு ஹேண்டில் சிஸ்டர் இன்லா தான் நல்லா தெளிவா படிச்சுட்டு போய் அங்க போய் ஃபர்ஸ்ட் அம்பு. நிறைய எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க. நான் எப்பொழுதுமே அவங்க கிட்ட அன்பா பேசணும் அப்படின்னு நினைப்பேன். அன்பா பேசணும், ஜாலியா பேசணும் அப்படின்னு ரொம்ப அன்பா, என்னோட பெரியவங்க தான். ஆனா எப்பவுமே டிஃபென்சிவா இருப்பாங்க. டிஃபென்சிவ்னா அட்டாக் பண்ணணும்ட்டே நினைச்சிட்டு பண்ணுவாங்க. நம்ம பேசி 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள அந்த அந்த அன்பான வார்த்தையே அவங்க காதுல எப்படி தோணிக்கும்னா குத்துற மாதிரி தோணிக்கும் போல. அவங்க அடுத்த செகண்ட் அத திருப்பி 2 அம்பு விடுவாங்க. நம்மளுக்கு அன்பா பேச போய் குத்து வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு வரைக்கும். அப்பதான் நினைப்பேன், அது ஏன்னா அவங்க முதல்லயே கற்றுக்கொண்ட பாடம் எப்படின்னா, நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம நம்மளோட ஹஸ்பண்ட் சைடு ஃபேமிலில நம்மள வந்து எல்லாரும் குத்திதான் பேசுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கற்றுக்கொண்ட பாடம். அத வந்து இங்க அப்ளை பண்றாங்கன்றது எனக்கு லேட்டரா புரிஞ்சுச்சு. அதனால எப்பவுமே டிஃபென்சிவ்னா நம்மள அட்டாக் பண்ண வராங்க, அவங்க நம்மள அட்டாக் பண்றதுக்குள்ள நம்ம அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒருவேளை அவங்க அம்மாவோ யாரோ கற்றுக் கொடுத்திருந்தாங்கன்னா, அந்த சின்ன வயசுல கற்றுக் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவங்க மற்றவர்களை அவங்க ஒரு நார்மலா பேச கூட அவங்களுக்கு தெரியாதுங்கும்போது, இப்போ எனக்கு முன்னாடி எல்லாம் இந்த பொம்பளை சரியான பொம்பளை அப்படின்னு தோணும். இப்போ வந்து எனக்கு அவங்களை குறித்து எப்படி தோணும்னா, பாவம் அவங்களுக்கு வந்து அந்த பேச தெரியல, பாரேன் ஒரு அன்பா பேசுறத கூட புரிஞ்சுக்காம அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவாங்க, என்னன்னு மாத்திரம் இல்ல. சோ அதனால அப்படியும் நம்மளுக்கு வந்து யாருங்க கற்றுக் கொடுக்கிற காரியம், ஒரு சின்ன சின்ன காரியமா நம்மளுக்கு யார் வந்து நம்ம அம்மா அப்பா கற்றுத் தருவாங்களா? நம்மளை குறித்து யாரு ஒரு தெளிவு நம்மளுக்கே இருக்காத நேரத்துல
நம்மளை குறித்து மற்றவர்கள் எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நிறைய நேரம் மற்றவங்க இடத்துல போய் நம்மளை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். இல்ல நான் அப்படி நினைக்கல, இப்படி நினைக்கல, அது நினைக்கல. ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்தா கூட நம்ம போய் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது, அப்போ நம்ம ஒரு திருமணமான ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா, நானும் உங்களை போலதான் இருந்தேன். ஒன்றுமே அறியாதவர்களா இருந்தேன். ஆனா கர்த்தர் என்னை வழி நடத்தினார். என்ன இப்படி இந்த வயசுல நான் இப்படி இருந்தேன் பாத்துக்கோங்க. இப்படி அறியில்லாம இருந்தேன். ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். இப்படி ஒவ்வொரு காரியமும் அவருடைய வழி நடத்துதலை குறித்து நாம அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். மனுஷர் முன்பாக. எப்படி நான் நான் அந்த நேரத்துல நாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். இல்ல எங்களுக்கு ஒரு வேலை இல்லாம இருந்தது. வேலைக்காக நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க ஓடுனோம், பிரயாசப்பட்டோம். நான் அத சொல்லுவேன் எப்பொழுதுமே. என் ஹஸ்பண்ட் கூட அப்படிதான். எல்லாரும் ஃபாரின்க்கு வந்துட்டாங்க. வேலை ஈஸியா கிடைக்கிற வேலை எல்லாம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்காம அப்பலாம் நான் நினைப்பேன், என்னடா இது எல்லாருக்கும் கிடைக்குது, இவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலைக்காக போராடி இருப்பாங்க. அப்போ ரொம்ப சோர்ந்து போய்லாம் இருக்கும்போது, நீங்க நம்ப மாட்டீங்க. ஆண்டவர் ஒரு மேன்மையான காரியத்த வைத்து ஒரு நல்ல கம்பெனில எல்லாரை விட நல்ல கம்பெனில வேலை வைத்திருந்திருக்கிறாரு. ஆனா, அந்த நல்ல பொக்கிஷம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு காத்திருப்பின் காலம் இருக்கும்ல. அது ரொம்ப ஒரு மோசமா இருந்தது. அப்போ அதுல பயங்கர போராட்டம், ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறதெல்லாம் உட்டுறது, அ கொ ஏதாச்சும்னா ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் ஒரு ஹிந்து அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சுச்சு. எங்களுக்கு வேலை கிடைக்கல. இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படின்னு ஆனா அது விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறவங்க அநேகர் போராட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்ற காரியம் என்னன்னா, பொறுமையோட இருங்க. கண்டிப்பா இது கிடைக்கலன்னா இதை விட மேன்மையான ஒண்ணு வச்சிருப்பாரு. உண்மையா நம்புங்க. அப்போ நம்ம அறிக்கை பண்ணுகிறோம். அப்போ நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிற விதம் எப்படின்னா, நம்ம அவருடைய பாதையில நம்ம நடத்துகிறார். நம்ம நம்ம கற்றுக்கொண்டு அந்த காரியங்களை மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ணுகிறார். அப்ப இப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை அவருடைய அனுபவங்களை நம்ம சொல்லும் போது, நான் இப்ப கேட்டேன்ல உங்ககிட்ட, எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டீங்க? அவர் நம்மளை வழி நடத்துறது இல்ல, அவர் இருக்கிறார். அப்ப அவரை நம்ம சொல்லும் போது அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்வோம். ஆனாலும் நிறைய நேரங்கள்ல அது எப்படி இருக்கும்னா, வார்த்தையை படிக்கும்போது வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது நம்மளை வழி நடத்துறது. ஆனா நம்முடைய அனுபவங்களோடு அந்த காரியங்களை நாம கற்றுக்கொள்ளும் போது அது மற்றவர்களிடத்துல அறிக்கை பண்ணுகிற காரியமா இருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நம்ம மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை நம்ம அத உணர்வில்லாதவர்களாய் நம்மளை நம்ம குழந்தை பிறக்கும் போது சரி, நம்மள ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு தெரியும். நம்மள அவர் தாயின் கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்ன சிலர் சொல்லுவாங்க, நான் பிரெக்னெண்டா இருந்தேன், எனக்கு குழந்தை தங்கல, அப்படி ப்ளீடிங்கா இருந்தது. ஒரு 10 மாசமா எனக்கு ப்ளீடிங்கா இருந்தது. ஆனா ஒரு அருமையான குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப அந்த வழி நடத்துதல அதை போல போராடுகிற அநேகருக்கு நம்ம சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவர்கள் ஆண்டவரை குறித்து அறிவு நம்ம வேதத்தை வசனங்களை சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்மள வழி நடத்துகிற விதம். அதான் நான் சொல்லுவேன், ஒருவேளை நீங்க திக்கட்டு தவித்து கொண்டு எப்படி நான் இத காரியங்களை நான் கடந்து போவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் ஒண்ணுன்னு சொல்றேன். வியாதியா இருந்தாலும் சரி, வருத்தங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். ஆனா நம்ம இந்த வழி நடத்துதலை குறித்து மற்றவரிடத்துல அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு ஒண்ணு நினைச்சுக்கோங்க. என்னால முடிந்த வரைக்கும் என்ன எப்படி வழி நடத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய பராக்கிரமத்தினாலோ அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தான் சில நேரம் சொல்லுவேன், எங்க அம்மா எனக்கு எதுவுமே கத்து தரல. எங்க அம்மாட்ட திட்டுவேன். அம்மா நீங்க இதெல்லாம் முதல்ல எனக்கு கத்து குடுத்திருந்தீங்க அப்படின்னா, நான் நிறைய சூழ்நிலைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்க வேண்டாமே வாழ்க்கையில. நிறைய வலிகளையும், வேதனைகளையும் நான் உணர்ந்திருக்க வேண்டாமே. ஏன் எனக்கு அத கற்று தரல அப்படின்லாம் கேட்பேன். எங்க அம்மாக்கு அது அந்த அந்த டைம்ல அம்மாக்குலாம் அவ்வளோ ஃப்ரீயா இப்ப நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசுற மாதிரி நம்ம அம்மாக்குங்களுக்குலாம் அது சொல்லிக் கொடுக்க தெரியல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடல. அப்படிதானே? நம்மளுக்கு நிறைய காரியம் நான் இன்னைக்கும் பிள்ளைங்களுக்கு நிறைய நான் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுவேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவங்க கிட்ட சொல்லுவேன். நான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அதுக்கு மேலாய் நான் சொல்லுவேன், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வழி நடத்துதல் யாரோடதா இருக்கணும்? அவரோடதா இருக்கும். நீங்க ஜெபிங்க, ஞானத்தை கேளுங்க ஆண்டவரிடத்துல. அவர் வழி நடத்துவார் உங்கள. அதே நேரத்துல அவர் நம்மள வழி நடத்தின விதத்தை குறித்து நான் இந்த விஷயத்துல இப்படி இருந்தேன். ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். மனுஷருக்கு முன்பாக நாம அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். அப்போ
ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்துல நம்ம அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். அடுத்து வந்து பார்க்கும்போது லூக்கா 7 நான் வந்து நிறைய வசனமா எனக்கு இப்போலாம் வந்து எனக்கு ஒரு இது என்னன்னா, நிறைய அனுபவங்கள நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு ஆண்டவர் என்னோடு கூட ஏவுகிற காரியத்த நான் உணர்கிறேன். அதனாலதான் நான் நிறைய காரியங்கள பிராக்டிகலா உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே வசனம் தெரியும். ஆனா நம்ம இந்த காலங்கள்ல எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நிறைய வசனத்த தான் பேசிட்டு நிறைய இருக்கோம். பிராக்டிகல் காரியத்த நம்ம விட்டுர்றோம். சோ அதனால அந்த நிறைய காரியங்கள்ல நம்ம அதுல தெளிவுள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ம். இதுல வந்து லூக்கா 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும்போது, அப்ப ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்து யார அனுப்புறாரு? அவருக்கு அந்த வழிய செவ்வை பண்ணுகிறதற்காக யோவான் வந்து இந்த இடத்துல இங்க வருகிறாரு. அப்ப யோவான் வந்து அநேக காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கிறார். அதுவரைக்கும் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அ அ ஒரு தெளிவில்லாம இருந்தது. ம் ஏன்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தாங்க. அவங்க தேவனுடைய குமாரனாகிய மேசியா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும், அவர்களுக்கு அநேக காரியங்கள் வந்து அவர்களுக்கு புரியாம அந்த இருக்கிற ஒரு அனுபவங்கள் நிறைய இருந்தது. அப்போ யோவான் வந்து ஞானஸ்தானம் குடுத்து பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் அவர் பிரசங்கிக்கும்போது அநேகர் வந்து யோவானுடைய உபதேசத்தை கேட்டு எல்லாருக்கும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்கள்ல நம்ம வாழ்கிற காலகட்டங்கள்ல இப்போ முழுக்க ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்கு. அப்படிதானே? நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்தெல்லாம் வந்து ஒரு தெளிவு வந்து இல்ல. எப்படின்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அப்பா, அம்மா எல்லா காலகட்டங்கள்லயும் வந்து ஞானஸ்தானத்தை குறித்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இது ஒரு நீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அது தெரியல. அப்போ அந்த காலகட்டங்கள்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? நம்மளுக்கே வந்து இன்னுமே நெறைய பேருக்கு வேதத்தை குறித்ததான ஒரு தெளிவு இல்ல. தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே தேவனுடைய வார்த்தை என்பது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. ரியலி சொல்றேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ நான் வந்து அதிகமா நான் வேதத்த சொல்லும்போது, இந்த வார்த்தை தான் தேவனா இருக்கிறது. இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பத உண்மையாவே உணர்ந்து விசுவாசிக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த வேதத்த பார்க்கும்போது, அதுல இருக்கிற வார்த்தைகள பார்க்கும்போது நெறைய கைய காணோமே! இல்ல நீங்க சொல்லலாம். இந்த வார்த்தைய பார்க்கும்போது, இந்த வேதத்த தூக்கும்போது, இதுல வார்த்தை இது வந்து ஜீவனா இருக்கிறது. இது தேவனா இருக்கிறதுன்ற ஒரு ஃபீல். யாரும் பதிலே சொல்ல மாட்றீங்க. இல்லக்கா அவங்களுக்கு இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லன்னா நீங்க சொல்லலாம். சும்மா டக்குன்னு சொல்லலாம். எனக்கு அது தோணுது. எனக்கு அது புரிந்தது, உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சிஸ்டர். நிறைய காரியங்கள் உணர்ந்தோம். வாசிக்கும் போது வெளிப்பாடுகளை உணர்ந்தோம். ஆழங்கள், இந்த வார்த்தையின் ஆழங்களை பாக்குறோம். உண்மையில அப்போ அப்ப அந்த எனக்கெல்லாம் அந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சும்மா பைபிள்னா நம்ம பைபிள் பத்திரமா நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்படி ஒரு இது இருக்கும். சர்ச்சுக்கு எடுத்துட்டு போகணும். புது பைபிள் வாங்கணும். பைபிள அழுக்காக்க கூடாது, தொடக்கூடாது. அந்த மாதிரி இருக்குமே ஒழிய, இது தேவனா இருக்கிறது. எப்படி சிலர்லாம் வந்து போட்டோ எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. அப்படிதானே? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். யார் வீட்லயும் வந்து இயேசு கிறிஸ்துன்னு போட்டோ, கேலண்டர் எதுவுமே நீங்க வச்சுக்க கூடாது. அவர் அவர் அவருக்கு உருவம் கிடையாது. சரியா? நம்மளா வந்து அவரு சினிமால நடிச்ச ஒரு மனுஷனுடைய உருவத்த இயேசு கிறிஸ்துன்னு வைக்கிறாங்க. இல்லன்னா அவரு அந்த காலத்துல வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவர் இப்படி இருந்திருப்பாரு. யூதர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு இதுல வந்து அவங்க வைக்கிற அந்த ஒரு மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டாத அவர் நம்முடைய தேவன். சோ அந்த மாரி ஒருவேளை நீங்க அந்த கேலண்டர் வசனங்கள அவர் உருவம் போட்ட வசனம் வச்சுக்கோங்க. வசனத்த வீட்ல
தொங்க விடுங்க. பட் அந்த உருவம் வைக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா நம்மளுக்கு அந்த தெளிவு கூட இல்ல. என் நாமத்தினால கூட எந்த ஒரு சுரூபத்தையாவது விக்கிரகத்தையாவது நீங்க வணங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்ட்டு அவர் யாத்திராகமத்துல சொல்றாரு. சோ உருவ வழிபாடு நம்மளுக்கு கிடையாது. உருவமே வைக்கக்கூடாது நம்ம. சிலுவைய கூட நீங்க வந்து சிலுவையை குறித்ததான ஒரு இது இருக்கணும் உங்களுக்கு ஒழிய, அந்த சிலுவைய வந்து ஒரு உருவமாய் வழிபடுகிற ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. இப்ப நம்ம சிலுவை போடுவோம். சிலுவை அடையாளத்த நம்முடைய நெற்றியில போடுவோம். அதெல்லாம் இருக்குது. சடங்காச்சாரங்கள் எதையுமே நீங்க வந்து பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். ஒரு சிலுவைய வச்சுட்டு அத தொட்டு 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 கும்பிடுற அந்த காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே அவருடைய நாமத்துல கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ ஞானஸ்தானத்தை குறித்து நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லாதப்போ நம்ம வந்து எதுவுமே இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப பக்தி முத்தி போன ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் தான் வந்து இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுவாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அட்வான்ஸ்டு கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேலைக்கு ஆகாதுப்பா, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் நமக்குள்ள இருந்துச்சு. அப்ப நம்ம உண்மையாவே ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் போது, நாம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துறாருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு. யோவான் வந்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது இப்போது எல்லா நீதியை நிறைவேற்றணும்னு அவர் சொல்றார். அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அவர் ஏன்னா இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்து மனுஷனுக்கு வாழ தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல. இவரை பின்பற்றவா, அவரை பின்பற்றவா, யாரை பின்பற்றுறது, எந்த தீர்க்கதரிசி சொல்றதை நம்புறதுன்னு மனுஷன் குழம்பி போன ஒரு காலகட்டத்துலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவர் அங்க ஞானஸ்தானம் எடுத்து அந்த நீதியை நிறைவேற்றினார்னு நம்ம கத்துக்கொள்ளும் போது நம்ம அந்த நீதியை குறித்து இப்ப பேசுறோம். அப்படிதானே? ஞானஸ்தானத்தை குறித்து இப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் தானே? நான் அதுவும் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு தெளிவு இருக்கு. அது கண்டிப்பா எடுக்கணும். அது தேவ நீதியா இருக்கிறது. அந்த நீதியை நாம பின்பற்றணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தெளிவு இருக்குது தானே? ஆமா சிஸ்டர், கண்டிப்பா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல எப்படின்னா யோவானுடைய உபதேசத்தை கேட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனால ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஏன் நீதிபரர்னு அறிக்கையிட்டாங்கன்னா, நம்மளுக்காக ஒரு மனுஷனை அவர் அங்க அனுப்பி இருக்கிறார். நம்ம தெளிவில்லாம இருக்கிறோம். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு மனுஷனை இங்க அனுப்பி நம்மளுக்கு வழியை ஆயத்தப்படுத்த, நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருப்பா? மனம் திரும்பி தான் ஞானஸ்தானம். மனம் திரும்புங்கள் அப்படின்னா யோவான் வந்து அங்க சொல்றாரு. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தெளிவாய் அங்கு அந்த காரியங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டதோ அவங்க எல்லாரும் யோவானுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாங்க, தேவனை அறிந்து கொண்டாங்க, அவர் நீதிபரர் என்று என்ன பண்ணாங்க, அறிக்கையிட்டாங்க. அப்போ அங்க விசுவாசம் ஏற்பட்டது. அங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அங்க தேவ நீதிபரர் முதலாவது மனுஷர் முன்பாக அறிக்கையிட்ட காரியம், அடுத்து வந்து தேவனை நீதிபரர் என்று அறிக்கையிட்ட காரியம். அப்போ நம்ம அவருடைய நீதியை அறிந்து கொள்ளும் போது, தேவனுடைய நீதியை நாம் அறிந்து கொள்ளும் போது தேவன் நீதிபரராய் இருக்கிறார் என்று தேவ நீதியை நீங்க தேவ நீதினா என்னது? சும்மா யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். தேவ நீதியா இருக்கிறது, தேவனுடைய நீதின்னுலாம் சொல்றோம்ல. தேவ நீதினா என்னது சொல்லுங்க. சும்மா எனக்கும் ரொம்ப எல்லாம் தெரியாது. நானும் ஒருவேளை நீங்க உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு தெளிவு இருந்ததுன்னா நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய நீதின்றது உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? ஆமா, விசுவாசம் தேவநீதி, ஞானஸ்தானம் தேவநீதியா இருக்கிறது. தேவன் நமக்கு இப்போ மனுநீதி சோழன் நீதி செஞ்சான் அப்படின்னு சொல்லுவான். பேரே மனுநீதி சோழன் சொல்ல தான் பிள்ளைய வந்து தேர்கால்ல இட்டு இது பண்ணான்ட்டு. நீதி அப்படின்னாலே உண்மை, அப்படிதானே? அப்போ நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு எப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். 25, 26. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்தும் தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தின் மூலமாய்
தேவனுடைய நீதியை நாம புரிந்து கொள்ளலாம். அப்படிதானே? இதுல தேவ நீதினா என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். இதுல என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனை அவன் நீதிமான், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நல்லவன், இப்ப ஆண்டவரை நல்லவன் சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. இப்ப விசுவாசம் தேவ நீதியா இருக்கிறது, இதெல்லாம் தேவ நீதியா இருக்குன்னா, இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய நீதி. ஞானஸ்தானம் தேவ நீதியா இருக்குன்னா, தேவன் தம்முடைய நீதியை எப்படி காண்பித்தார் அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் அவ்வளவு ஒரு நீதிமான். ஒரு விஷயம் நடந்ததுங்க. அந்த விஷயத்துல அந்த மனுஷன் நடந்து கொண்ட காரியம் பாத்தீங்கன்னா, இவரா மாதிரி நீதிமான் உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? அந்த டயலாக் சொல்லுவோம். இதுல என்ன, இப்ப நான் அதே டயலாக் சொல்றேன். நாங்க அப்படி ஜீவனை கொடுத்தாரு. ஒரு கூட்டம் அவரால உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய அந்த மனுஷர்கள் நீதியே இல்லாம பாவிகளாய் அவருக்கு விரோதமானவர்களாய் இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த குமாரன்ல தன்னையே வந்து அவர்கள் பலியாய் அவர்களுக்காய் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர்களை வந்து மீட்டு கொண்டதுதான் தேவ நீதியா இருக்குது. அப்போ நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராம இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை கொடுத்து நம்மள பாவியா இருந்த நம்மள என்ன பண்றாரு? நீதிமான் ஆக்குகிறது தான் அவருடைய நீதியா இருக்கிறது. ஒண்ணுக்கும் தகுதி இல்லைங்க. நாங்க செத்துட்டு போட்டோம். நம்ம நினைப்போம், நான் தான் நம்ம தானே பிள்ளைகளை சொல்லுவோம், சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், நீ இப்படி இருக்கிறதுக்கு நீ இல்லாம இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லி திட்டுவோம். அப்படிதானே? சோ அதே போலதான் வந்து அப்படி ஆண்டவர் நம்மளை விடாம தன்னுடைய நீதியை அவர் நம்மிடத்துல காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? நமக்கு இரக்கம் பாராட்டினார். தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை நம்மளுக்காக கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டதுதான் அந்த நீதி. தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக்குகிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், நம்முடைய நீதியை எப்படி காண்பித்தார்? இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டார். அதுதான் தேவன் நமக்கு செய்த நீதி. அப்போ நம்ம செய்ய வேண்டிய நீதிதான் நம்ம அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறது, நம்ம அவரோட ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள போகிறது, இப்படி நமக்கு அநேக நீதி. ஆனா ஆண்டவருடைய நீதி என்னது? தேவ நீதினா என்னது அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்ம மீட்டு கொண்டதுதான் அவருடைய நீதி. அப்போ நாம தேவன் நீதிபரர் என்று இங்க அறிக்கையிட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அப்போ அவர்கள் அதை உணர்ந்து கொண்டார்கள். அப்ப அத அறிக்கையிடுறாங்க. அப்ப நம்ம மற்ற இடத்துல என்ன சொல்லணும்? தேவன் நீதிபரர். முதல்ல நான் சொன்னேன், மனுஷர் முன்பாக நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளும், நம்மளை நடத்தி வந்த பாதைகளையும் நம்ம உணர்ந்து கொண்ட காரியங்களை நம்ம மற்றொரு இடத்துல அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள பிதா முன்பாகவும் தேவதூதர் முன்பாகவும் அறிக்கையிடுகிற ஒரு காரியம். நம்ம சொல்லணும், சிஸ்டர் நான் இந்த பாதையில நடந்தேன், நான் இந்த வியாதியில நடந்தேன், நான் இந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனேன், ஆண்டவர் என்னை வழி நடத்தினார், என்னை இப்படி நடத்தினார். நான் நிறைய நேரம் நினைப்பேன், ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு நினைப்பேன், ஆனா அவர் என்ன வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேவன் நீதிபரர் என்று அங்க அறிக்கையிடுகிற ஒரு காரியம். இப்ப நம்ம தேவனுடைய நீதியை நம்முடைய கண்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்படித்தானே? பாவியா இருந்த என்ன ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். நான் நிறைய நேரம் சூழ்நிலைகள் நம்மளுக்கு விரோதமாய் அமையும் போது நிறைய நேரம் வந்து நினைப்பேன், இது எப்படி போய் முடிய போகுது? எனக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் அந்த சூழ்நிலையை சரி பண்றதுக்கு போராடுவேன். எதனாச்சும் ஒண்ணு ஆனா துருத்துருன்னு வரும் மண்டைக்குள்ள, இதை சரி பண்ணிடணும், நம்ம அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும் அப்படின்லாம் நிறைய நேரம் நினைப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜோம் பண்ணும்போது, சரி இவர் இதை எப்படி டேக்கிள் பண்ணி சால்வ் பண்றாரு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் தானே, நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே. ஒரு விஷயம் நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒன்னும் இல்லை, நான் என் பொண்ணு வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் பண்றால, சாப்பிடவே மாட்டா, சரீரத்தை குறித்த ஒரு ஞானம் கிடையாது. நான் என்னன்னா இப்போ ஒரே சரீரத்தை ஏன்னா அந்த பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போன பிறகு நான் இன்னைக்கு கேக்குறேன், யாரெல்லாம் இப்போ ஒரு 2 வாரம், நான் செகண்ட் வீக் தான் இப்ப வந்திருக்கேன், யாரெல்லாம் ஒழுங்கா தண்ணி குடிக்கிறீங்க பாப்போம்? எல்லாரும் ஒழுங்கா தண்ணி குடிக்கிறீங்களா? 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் 2 லிட்டர், 2 to 3 குடிக்கணும். குடிக்கிறோம்.
குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கல அப்படின்னா கீதா சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிக்ட் டீச்சரா. நான் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாலாம் தேங்க்யூ இருக்கு. தேங்க்யூ. அது மாதிரி டெய்லி வந்து இப்போ நீங்க 70 கிலோ இருக்கீங்கன்னா கண்டிப்பா 70 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுற பொருள்ல புரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு. தயவு செய்து சொல்றேன், எல்லாம் மிடில் ஏஜ் லேடிஸா இருக்கீங்க. சிக்கன் கிடைச்சிச்சுன்னா நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க. ஏதாச்சும் குழம்புல போட்ட சிக்கனோ இல்லைன்னா சும்மா நார்மல் சிக்கன் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டன் நிறைய எடுத்துக்காதீங்க. சிக்கன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, ஏதாச்சும் ஒரு சுண்டல் டெய்லி சாப்பிடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 கிராம் ஆச்சும் புரோட்டீன் டெய்லியாவது எடுத்துக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 200 கிராம்ல ரொம்ப கம்மி புரோட்டீன் தான் இருக்கு. உங்களுடைய ஏஜ் ஆக ஆக உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் வலுவிழந்து போகும். அப்ப அந்த தசைகளுக்கு பலன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு புரோட்டீன் தேவை, உங்களுடைய எனர்ஜி அந்த இது பண்றதுக்கெல்லாம். சோ எனக்கு அது ரொம்ப டீட்டெயிலாம் சொல்ல தெரியாது. அதுக்காக அரிசி ரைஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க வந்து ரைஸை கம்மி பண்ணிட்டு நிறைய புரோட்டீன், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃபைபர் சாப்பிடுங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ உங்களுக்கு ஊர் சைட்லாம் நல்லா கிடைக்கும். எதெல்லாம் புரோட்டீன் ஃபைபர் நிறைய இருக்கும் இதை வந்து நிறைய சாப்பிடுங்க. ரைஸும் சாப்பிடுங்க. அதுக்காக சில ரைஸே சாப்பிட கார்போஹைட்ரேட் கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு. அதுக்காக சில ரைஸே சாப்பிடாம சப்பாத்தியே சாப்பிட்டேன்னு எனர்ஜி இருக்காது. பட் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆனா இன்னைக்குல இருந்து ஏன்னா நான் அந்த ஹெல்த் பத்தி, ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பலவீனப்பட்டு முட்டி வலி, அது வலி, இது வலி. இப்ப எங்க காம்பவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் 35 to 40 ஏஜ்ல இருக்கிற நிறைய பேரு நீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. நல்ல பிரிஸ்கா இருக்கிறவங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தம். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், கால்சியம் அந்த கீரைகள் நல்லா எல்லாமே உங்களுடைய ஃபுட்ல எப்பவுமே நான் அடுத்த வாட்டி உங்ககிட்ட கேட்பேன், தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேக்குற மாதிரி சாப்பாடு ஈக்குவலா கூட்டு ஈக்குவலா டெய்லி சுண்டலோ ஏதோ ஒண்ணு டெய்லி நைட்டு ஊற போட்டுருங்க. சாயந்தரம் நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்கும் சொல்ல கொடுங்க, உங்க கணவருக்கும் கொடுங்க. சோ சரீரத்தை குறித்த ஞானம் இல்லாம நம்ம இருந்துட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உபவாசம் இருந்து என் கால் வலிக்கு ஜோம் பண்ணேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு இதுன்ட்டு நீங்க பாத்துக்கோங்க. சோ வந்து நீங்க எல்லா விஷயத்துலயும் இப்ப தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிங்க, கொஞ்சம் மல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. நல்லது. ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் இதுல ஒரு 2 ஸ்பூன் மல்லி போட்டு, மல்லினா கொத்தமல்லி, அதெல்லாம் பிளட் நல்லா பியூரிஃபை பண்ற காரியங்கள் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் அந்த கருப்பு திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க வீட்டுல. சும்மா போகும்போது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப நல்லதே இல்ல. ஏன்னா நிறைய சரீரத்தை குறித்து நம்ம கத்துக்கொள்ளும் போதுதான் பாக்குறேன் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உடம்ப எவ்வளவு மோசமாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் பொண்ணுகிட்ட சாப்பிடுலாம் சொன்னா 3 வேளையும் சாப்பிடுறது கிடையாது. வெறும் எதையாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஏதோ ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு இப்படியே கண்டினியூஸா போய் அல்சர்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாகி அவளை ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி எல்லாம் ஆச்சு. நான் சொல்லி 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 பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஆண்டவரே நீர் நடத்தும். ஏன்னா நீர் தந்த பிள்ளை நம்ம சொல்லதான் செய்ய முடியும், ஆமா அழதான் செய்ய முடியும், என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பேஷண்ட் ஏதோ வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு ஜீவனை குறித்து ஒரு ஒரு மனுஷனுடைய ஜீவன் எவ்வளவு அருமையானதுன்றத ஆண்டவர் அவளுக்கு கற்றுக் கொடுத்த பிறகு அதுல உணர்வடைந்து இப்ப ஒழுங்கா சாப்பிடுறேன்னு அவளே சொல்றான். அட்லீஸ்ட் ஒண்ணுமே சாப்பிடலைனாலும் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸாவது ஒரு பழமாவது கையில வச்சு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னா. அப்பதான் நினைச்சேன், ஆண்டவருடைய வழி நடத்துதல பார்க்கும்போது நம்ம சொன்னாலும் சில நேரம் புரியாது. அப்ப ஆண்டவர் வந்து நம்மள வழி நடத்துகிற அந்த பாதை இருக்கு பாத்தீங்களா? அதனால நம்ம நிறைய நேரம் போராடிட்டு இருக்கிறோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படிதான். நம்ம இதை பண்ணிருவோமா, நம்ம இதை முடிச்சிருவோமா, நம்ம இதை சாதிச்சிருவோமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வழிகள் அது வேற மாதிரி இருக்கும். அவர் வந்து அவர்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்து அவர் நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய நீதியை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய வழிநடத்துதலை நாம் அறிந்து கொள்ளும் போது, நம்ம மற்றவர்களிடத்துல போய் அவருடைய நீதியை சொல்லுகிறவர்களா இருக்கும். தேவன் நீதிபரர் என்று நாம அறிக்கையிடுகிறவர்களா இருக்கும். நம்ம வேதத்துல எந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காரியங்களை நாம செய்கிறவர்களா இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் சரி, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நீதியே நாம என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள. தேவன் நீதிபரர், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், எனக்கு இந்த காரியங்கள் நடந்தது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை இப்படி வழி நடத்தினார், என்ன இந்த இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, என்ன இந்த பிரேயர் குரூப்ல உட்கார வச்சிருக்கிறாரு
உண்மையா சொல்றேன். இந்த நான் மற்ற பிரேயர் குரூப் எல்லாம் நான் நெறைய பார்த்திருக்கேன். கொஞ்ச நாள்ல எனக்கு ஒரு மாதிரி தோணும். இது சரியில்ல. இல்லன்னா இந்த இடத்துக்கு போதும். நம்ம இவ்வளவு நாள் இருந்தது போதும் அப்படின்னு தோணும். ஆனா எஸ்தர் அ எழுப்புதல் ஜெபக்குழு வந்து ஒரு வித்தியாசமான அது இன்னும் அதிகமாய் வேற பல பரிமாணங்கள்ல அது வளர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறார். ஒவ்வொருத்தரையும் நம்மள எடுத்து பயன்படுத்துவார். அதனால நம்ம தேவ நீதியை நீங்க இப்ப எங்க கற்றுக்கொண்டீங்க? இந்த இந்த இடத்துக்கு வந்து ஆண்டவர் அவருடைய நீதியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க எப்படி அறிக்கையிடணும்? தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிற காரியம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன் என்றும் பிரசங்கிக்கிறோம். இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும் தானே? அர்த்தம் தெரிஞ்சவங்க யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். இது நம்ம நிறைய மெசேஜ்ல எல்லாம் நம்ம இந்த வசனத்தை அதிகமா தியானிச்சிருக்கோம். 2 கொரிந்தியர் 4:5. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், இங்க பவுல் என்ன சொல்றாரு? தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும். இந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியலையா? நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருக்கோமே. தெரியும்க்கா. ஆஹ் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று இங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு ஏன் பவுல் அதை பர்டிகுலரா சொல்றாரு? ஏன்னா ஏசப்பா அவர்கள் வந்து கடவுளா நினைக்கிறதுக்கு பதிலு ஒரு தீர்க்கதரிசியா இல்ல அவர்களுக்குள்ள அற்புதம் செய்த ஒரு மனுஷனா மாத்திரம்தான் அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரு அவரு கர்த்தர் கர்த்தர்ன்றத அவங்க நம்பாதபடினால சொல்லியிருப்பாரு. கரெக்ட். இதுல என்ன அப்படின்னா, இது நீங்க அதுதான் நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்லுவேன். அந்த தெளிவு நமக்குள்ள வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இதுவும் அதுதான். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நாங்க பிரசங்கிக்கிறோம். எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். பவுல வந்து எல்லாரும் அங்க தீர்க்கதரிசி பவுல் வந்து அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்யறதுனால நிறைய நேரம் பவுல வந்து கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க வந்தாங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நாங்க என்ன பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று, கிறிஸ்து இயேசுதான் தேவன் என்று, அவர்தான் தேவன் என்று எல்லாமுமா இருக்கிறார் என்று பிரசங்கிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் எல்லாமே கர்த்தர் தான். அந்த ஒரு அறிவு சீஷர்களுக்கு வரும்போது அவர்கள் அதை குறித்து பிரசங்கிக்கிறாங்க, அங்க அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியம். அப்போ நம்ம வந்து யாரை குறித்து நம்ம அறிக்கையிடு, நம்மளுடைய அதை சொல்லுவாங்க, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுறதுல அசையாமல் உறுதியா இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது எபிரேயர்ல. நம்ம திரும்பி பார்ப்போம். அப்போ இதுல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இருக்கும். இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது, நீங்க கிறிஸ்து இயேசுவை எப்படி அறிந்து கொண்டு இருக்கிறீங்க, இத வந்து நான் எல்லாரிடத்துலயும் போய் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா புரியாது. அவருடைய நாமம் என்ன? கர்த்தர். பரிசுத்த ஆவினாலன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தர் என்று அவரை அறிந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்க. அப்போ நம்ம எப்படி அறிக்கையிடணும் அப்படின்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:23. குமாரனை மறுதலிக்கிறவன் அக்கா 2 1 யோவான் 2:22-23 வாசிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆமென்.
அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், அந்த ஜெகோவா விட்னஸ் காரங்கள சொன்னேன். அவங்க இயேசு கிறிஸ்துவ நம்ப மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நம்ப மாட்டாங்க. அது ஒரு வல்லமை அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் ஆழ்தத்துவம் உடையவர்ன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இங்க பார்க்கும்போது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? அப்ப இயேசுவை வந்து கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்து கர்த்தர். இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இயேசு வந்து மாம்சத்துல வந்தாரு. கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரனாய் தன்னை இயேசு வந்து தேவனுடைய குமாரனா இருந்தாரு. தேவனுடைய குமாரன் தான் வந்து யாரா இருக்கிறார்? கர்த்தரா இருக்கிறார். இந்த 3 ஸ்டேஜஸ்ல அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த 3 ஸ்டேஜஸை இயேசு மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க அறியல அப்படின்னா, நீங்க யாரையுமே அறிய முடியாது. இப்ப நீங்க நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் வந்து இவ்வளவு குழப்பத்த வேதத்துல அப்படி இல்ல. அவர் அந்தந்த காலகட்டங்கள்ல தன்னை அப்படி வெளிப்படுத்தினார். அவர் பூரணரா இருந்தார். அவர் அப்படியே இந்த உலகத்துக்கு வந்தாருன்னா நம்மலாம் தாங்கவே மாட்டோம். அப்ப அவர் மனுஷனாய் மாம்ச சாயலா இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படி இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தை கொடுத்தாரு. அந்த நாமத்துல நீ ஜெபி, அந்த நாமத்துலதான் விடுதலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நாமத்தை நம்ம அறிக்கையிடாம எப்படி நம்ம ரட்சிப்பு உண்டாகும்? அப்போ இந்த நாமத்தை அறிக்கையிடாம நான் பிதா ஜெகோவா தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடையாது. அந்த நாமத்துக்குரிய மகிமையை நாம செலுத்தணும். அந்த நாமத்தை அறிந்து கொள்ளணும். அந்த நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கணும் அவனுக்கு அந்த நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன்னு சொல்றாரு. அப்போ அந்த நாமத்துல இருக்கிற மகிமையை நாம புரிந்து கொள்ளாம, அந்த நாமத்தை அறிக்கையிடாம எப்படி நம்மளுக்கு விடுதலை? அப்ப இந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ள முடியும். நான் அங்க சொன்ன மாதிரி இயேசுவை கிறிஸ்து என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த புரிதல் தெரியல. இதுல யாருக்காச்சும் குழப்பமா இருந்ததுன்னா நீங்க நல்ல தெளிவா திரும்பி ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். ஆனா பிதாவை ஒருத்தரை மாத்திரம் அவங்க ஒத்துக்கொள்ளுகிறாங்க. அங்க இந்த வசனங்கள்லாம் அப்ப அவங்களுக்கு என்னவா இருக்கு? கண்கள் இது பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்க அவர்களுக்கு இந்த 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 ஒளி, இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப நம்ம அறிக்கை பண்ணுகிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அப்ப அந்த தெளிவு இல்லைன்னா எப்படி நம்ம அறிக்கையிடுவோம்? இப்ப எனக்கு அந்த தெளிவு இல்லை அப்படின்னா இயேசு இந்த உலகத்துக்கு மாம்சமா வந்தாரு, மரியாளின் குமாரனாய் வந்தாரு, தன்னை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்தினாரு. நீங்க யோவான் அதுதான் நல்லா படிங்கன்னு சொல்லுவேன். உலகத்துக்கு வார்த்தையான தேவன் இந்த உலகத்திற்கு எப்படி வந்தாரு? இயேசுவாய் வந்தார். கிறிஸ்துவை தேடினவங்க எல்லாரும் தேவனுடைய மேசியாவை தேடினவங்க நாத்தான்வேல் அத்திமரத்துக்கு கீழே இருந்து தேடினாரு. நாத்தான்வேல் அவரை கண்டு கொண்டார். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னாரு. பேதுருட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தன்னை கிறிஸ்துவாய் வெளிப்படுத்தினார். அதே யோவான் கடைசி அதிகாரத்துல பார்க்கும்போது தன்னை கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு என்னவா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி அவரை அறிக்கை இடுகிறவர்களா இருக்கணும். அவரை எப்படி நாம அறிந்து கொண்டோமோ அந்த அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் யாரெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அதுக்காக நான் ஒரு ஆண்டவரை குறித்ததான அறிவு, வார்த்தையை குறித்ததான தெளிவு இல்லாதவங்க கிட்ட போய் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து இந்த காரியங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த புரிதல் உண்டாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குமாரனை அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும், பிதாவையும் அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். அப்ப குமாரனை நீங்க அறிக்கையிட்டீங்கன்னா அங்க அவரை குறித்ததான புரிதல் உங்களுக்கு உண்டாயிருந்ததுன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நம்ம அறிக்கை பண்ணுகிற ஒரு காரியம். இன்னொன்னு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4:3. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு நான் சொன்னேன்ல, ஜெபம் பண்ணும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிச்சதுனால அங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பிசாசுக்கு பண்ணுகிற ஜெபம் அப்படின்னு. அப்போ எவ்வளவு தெளிவாய் வேதம் சொல்லுதுல. அப்ப இதெல்லாம் பார்க்கும். ஆனா நீங்க உண்மையாவே அந்த மாதிரி ஜனங்களுக்காக நம்ம வந்து நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா உண்மையாவே வேதத்தை கற்று தேர்ந்தவர்கள் கூட வழி விலக்க பண்ணுகிற காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குது. எவ்வளவு தெளிவா இருக்குது.
இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. அப்ப அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:15. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறேன், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ நம்ம அறிக்கை பண்ணுகிறவர்களை எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிக்கை அவர் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்துக்கு வந்த மாம்சத்துல வந்தாரு, நமக்காக என்ன பண்ணாரு, தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், தேவன் நீதிபரர், அவருடைய நீதியை நமக்கு தந்தார், நம்மளை நீதிமானாக்கும் பொருட்டாய். அப்ப தேவன் நீதிபரர்னு அறிக்கையிடணும், அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடணும், அவர்தான் கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். இப்ப நம்ம அறிக்கை இடுகிறதுல எவ்வளவு நம்ம இதெல்லாம் எவ்வளவு தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறாருல்ல ஆண்டவர். நீங்க இன்னும் வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:11 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:11. 11 2:11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும். அங்க அவங்க சொல்லும் போது இயேசுவை கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணணும். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று என்ன பண்ணணும், அறிக்கை பண்ண. நம்மளுக்கு அந்த தெளிவு இல்லை அப்படின்னா நம்ம அறிக்கை பண்ண முடியாது. அப்போ அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் இந்த உலகத்திற்கு வந்த மெய் தெய்வம் என்று நம்ம அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 10:9. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்தது வாசி 10. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நம்ம இதுல நான் ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது இந்த ரட்சிப்புன்றது ஒரே நாள்ல முடிகிற விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அது தொடர்ந்து கொண்டே இருக்கணும், கடைசி வரைக்கும் நித்திய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். அப்ப நம்ம அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்த்தராகிய இயேசுவை வாய்னால அறிக்கையிடுறது மாத்திரம் இல்ல, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவான் இருக்கு. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஒரு ரட்சிக்கவே படாத, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனுக்கு இந்த காரியங்களை குறித்ததான தெளிவு இருக்காது. கண்டிப்பா ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நாம, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக, நான் இது எப்பவும் சொல்லுவேன், அவர் நமக்காக செய்த அந்த கிருபாதார பலியாய் நமக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம எப்பவுமே சொல்லி அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். அப்பதான் அந்த ரட்சிப்பை நாம காத்துக்கொள்ள முடியும். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடணும். எனக்காக மரித்தீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், உம்முடைய நீதியை நான் காண்கிற ஆண்டவரே, நீர் எனக்காக உம்முடைய நீதியை காண்பித்தீர், நீர் நீதிமானாகிய தேவனா இருக்கிறீர், நீதி உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். அப்போஸ்தலர் 19:18 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:18. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அப்போ உங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளுடைய விசுவாசம் என்ன, ஆண்டவர் நமக்கு சுகம் தந்தாரு, பலன் தந்தாரு, நம்மளுக்கு காரியங்களை எல்லாம் செஞ்சாரு, இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள்ல நினைக்கிறோம். விசுவாசம் என்பது
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்றத நம்ம புரிந்து கொண்ட இந்த விசுவாசத்தை நாம என்ன பண்ணோம்? அறிக்கையிடணும். நமக்கு அவர் என்ன செஞ்சாருன்றத நாம அறிக்கையிடணும். அததான் அவர் அங்க விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம அறிக்கையிடுகிற ஒரு காரியம். அதே மாதிரி நமக்குள்ள என்ன விசுவாசத்தை அவர் வளர்த்திருக்கிறார் அப்படின்றதையும் நாம அறிக்கையிடுகிற காரியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13, 14. எபிரேயர் 11, 13, 14 பார்க்கலாம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த காலத்துல அவங்க அவங்களுடைய விசுவாசத்தை எப்படி அறிக்கையிட்டு இருக்காங்க? இது ஒண்ணும் எங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது. எங்களுக்கு பெர்மனன்ட் பரமதேசம். அப்ப நம்ம எதை அறிக்கையிடணும்? நம்முடைய விசுவாசம் எதுவா இருக்கணும்? நித்திய ஜீவனை தருவார் எனக்குன்னு அங்க ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காக மரித்து, எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எனக்காக எல்லாவற்றையும் தந்தவர் எனக்கு நித்திய ஜீவனையும் தருவாரு. எனக்கு இங்க ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த இந்த உலகத்துல எனக்கு நிறைய பாடு, எனக்கு ஏன் இந்த பாடு, எங்க பார்த்தாலும் பாடு, ஆனா ஆண்டவரை மாத்திரம் நான் இறுக்கி புடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லும் போது நான் சொல்லுவேன், சிஸ்டர் உங்களுக்கு ஒருவேளை அங்க பரம தேசத்துல உங்களுக்கு பெரிய போஸ்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர், அதனாலதான் இங்க பெரிய பாடுகள் அப்படின்ட்டு. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு பாடுகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல ஒண்ணு 70 இல்ல 80 வருஷம் நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழ்கிற உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எருசலேம் ஆலயத்துல உங்களை அவரோடு கூட வைத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம ஆண்டவரத்துல பெற்றுக்கொள்வோம். சோ அதனால நம்முடைய விசுவாசத்தை நாம அறிக்கையிடுகிறவர்களா இருக்கணும். என்ன மாதிரி விசுவாசம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னும் கூட வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 42, 43. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 42, 43. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்க ஆண்டவர் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாலும் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொன்ன மாதிரி பார்த்தாங்க, விசுவாசித்தாங்க, ஆனா அதை அறிக்கை பண்ணலன்னு பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். விசுவாசத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம அறிக்கை பண்ணும்போது ஆண்டவருக்கு அது மகிமையை கொண்டு வருகிறது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் மகிமை அதிகமா மனுஷருக்கு பயந்ததுனால அவங்க அதை என்ன பண்ணாங்க? அறிக்கை பண்ணாம இருந்தாங்க அப்படின்றப்போ உடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போதுதான் அங்க ரட்சிப்பு உண்டாகுதுன்னு பாக்குறோம். உடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போதுதான் தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை கிருபைகளை நாம என்ன பண்ணோம்? அறிக்கை பண்ணுகிறவர்களா இருக்கணும். நம்ம அறிக்கை பண்ணும் போதுதான் ஆண்டவருக்கு அங்க மகிமை. அதான் சொல்லுவாங்கல்ல, சாட்சி சொல்லணும். நம்ம சபையில எழும்பி சாட்சி சொல்லணும். தயவுசெய்து சொல்றேன், உலக காரியங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் உலக ஆசீர்வாதங்களை தந்ததை குறித்து நம்ம ஒரு நாளும் அதிகமாய் சாட்சி சொல்றதை நீங்க தவிர்த்துருங்க. ஏன் அப்படின்னா எனக்கும் தெரியாது, உண்மையாவே நான் இதை ரியலைஸ் பண்ணதே கிடையாது. கண்டிப்பா ஒரு கிடைக்காத ஒரு ஆளு, இப்ப ஒரு கார் வாங்கிட்டோம்ட்டு நம்ம சொல்லுவோம் பெருமையா. கண்டிப்பா அது ஒரு ஒண்ணுக்குமே வழி இல்லாத ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்தான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா மனசு வலிக்கும், வேதனைப்படும். எதுக்கு மத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்குகிற காரியங்களை நம்ம தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியல எப்படி நீங்க அதை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. பட் நான் அதை இப்போ ரீசன்ட் டேஸ்ல இன்னும் ரொம்ப ரியலைஸ் பண்றேன். அது கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், நம்மளுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு இது. அதனால சில உலக ஆசீர்வாதங்களை குறித்து ஒருவேளை வேற வழி இல்ல, அது சொல்லும் போது கண்டிப்பா மற்றவர்களுக்கு அதுல ஒரு ஜெபிச்சுட்டு நீங்க சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஒருவேளை மற்றவர்களுக்கும் அதுல ஒரு நம்பிக்கை, நான் இப்படி இருந்தேன்.
அப்படி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எனக்கு இந்த காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது பட் இருந்தாலும் வந்து நிறைய நேரங்கள்ல நம்மை நிமித்தம் மற்றவர்கள் இடரல் அடையாதபடிக்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. அப்போ நம்முடைய நம்பிக்கை குறித்து நான் சொன்னேன். விசுவாசத்தம் எல்லாமே காரியங்கள் சொன்னேன். அது மாதிரி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களை குறித்து நாம என்ன பண்ணோம்? தைரியமா சொல்லலாம். நான்லாம் இப்ப சொல்லுவேன். நான் எப்பொழுதுமே நெறைய நேரங்கள்ல நான் நான் சொல்றேனே, நான் நெறைய காரியங்கள் உங்களுக்கு கற்று தருகிறேன் அப்டின்னா, கண்டிப்பா நானும் உங்க கூட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கும் நெறைய விஷயம்லாம் தெரியாது. அ இத விட என்ன யோசிப்பேன்னா, வசனம் நெறைய படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் நமக்குள்ள போகுது. நமக்கு அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதே நேரத்துல அந்த நம்மளுக்கு 2 சாய்ஸ் தராரு சொல்றேன்ல. 2 வழிகள நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார்ல. அதுல அவர் அந்த சாய்ஸ்க்கு நம்மள தான் உட்டுருவாரு. நீ எது வேணா நீ எடுத்துக்கோ. சில நேரம் நம்மளுக்கு இந்த இந்த சாய்ஸ் தான் நல்லா இருக்கும். ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போகும்போது லோத்துக்கு வந்து சோதோம பார்க்கும்போது ஏதேனை போல தெரிஞ்சது மாரி நம்மளுக்கும் ஏதேனை போல நெறைய பாதைகள் தெரியும். அத சூஸ் பண்ணிட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டு திருப்பி வருவோம். ஆனா ஆண்டவர் சாய்ஸ் நம்மளுக்கு தந்தாலும் நம்மள கைவிட மாட்டாருன்ற உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. நான் நான் அந்த நம்பிக்கைய நான் அறிக்கையிடுறேன். ஏன் அப்டின்னா, என்ன வந்து எனக்கு நல்லா தெரியுது. அ என்ன வந்து தாயின் கர்ப்பத்துல உருவாகுறதற்கு முன்னரே அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்டின்னா, எங்க 3 பேரு நாங்க. எனக்கு 2 ஒரு அண்ணன், ஒரு அக்கா, நான். எங்க 3 பேருடைய வளர்ப்பும் எங்க அக்கா தான் சொல்லுவா. எல்லாமே எனக்கு வித்தியாசமா நடந்திருக்கும். அ நாங்க கேரளால தான் நாங்க பொறந்து வளர்ந்து நான் ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு தமிழே தெரியாது. நான் வந்து நான் மலையாளம் தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அம்மாலாம் வந்து அப்படிலாம் எங்க சொல்லிலாம் வளர்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல. அம்மா வந்து நாகர்கோவில் சைடு. அப்பா வந்து ச கடாட்சபுரம் உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. உடன்குடி பக்கத்துல. சோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் நாங்க ஊருக்கே வந்தோம். அப்பதான் எனக்கு தமிழ்லாம் வந்து புதுசா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எனக்கு நல்லா மலையாளம் தெரியும் ஆக்சுவலா. மலையாளம் நல்லா வாசிக்க எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டதே மலையாளம். எனக்கு கேரளா தான் நான் மலையாளி தான்ற மாதிரியே நான் நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து தான் நான் கொஞ்சமா தமிழ் கத்துக்கிட்டேன். அப்புறம் ஊர்ல வளர்ந்தது எல்லாம். நான் வந்து அக்கா, அண்ணன்லாம் வந்து ஃபுல்லா பாட்டி, தாத்தா கூடவே வளர்ந்தாங்க. நாகர்கோவில் மார்த்தாண்டம். சோ அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் முற்றிலும் என்ன விட வித்தியாசமா இருக்கும். இத விட என்ன அப்டின்னா, நான் 5த் முடிச்ச உடனே நான் வந்து எனக்கு தமிழும் சரியா வரல. இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல போட்டாங்க. ஃபுல்லா ஹாஸ்டல் தான் நான். அப்பா, அம்மா கேரளால இருந்தனால. சோ நான் குடும்பத்த விட்டு தனியா தான் நான் ஃபுல்லா வளர்ந்தேன். என்னுடைய வளர்ப்பு, என்னுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே முற்றிலுமா இன்னும் ஈவன் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன், அக்காவ விட நான் ரொம்ப வித்தியாசம். அவங்களோட ஏஜும் எனக்கு ரொம்ப வித்தியாசம். அதனால எல்லாமே அவங்களோட திங்கிங், என்னோட திங்கிங் எல்லாமே நான் ஒரே வீட்ல வளர்ந்தாலும், ரொம்ப வித்தியாசமான இதுவா இருப்பேன். ஆனா அன்பு மாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்த விட்டு பிரிஞ்சிருந்ததுனால என்னத்துல, அப்பா, அம்மா மேல அப்படி ஒரு அளவுக்கு அதிகமான அப்பா டெத் பெட்ல தான் நான் ஆண்டவர அதான் எப்படின்னா, ஆண்டவர் வந்து அந்த 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 தகப்பன் நம்மள விட்டு போகிறாரு. அந்த அன்பு நம்மள விட்டு போகுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா தான் பயங்கர பெட்டு. சோ அந்த அன்ப வந்து அப்படியே அது போக அடுத்த செகண்ட் இவரு என்ன இறுக்கி புடிச்சுக்கிட்டத நான் உணர்ந்தேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். நான் ஏர்போர்ட்டுக்கு போய் இறங்குன உடனே அப்பாதான் ஃபோன் பண்ணுவாங்க. "வந்துட்டியா மக்களே?" அப்படின்னுவாங்க. கோவமா வரும். எப்பா இன்னும் நெறைய இருக்கு. வெளிய வர்றதுக்குள்ள நொய்யு நொய்யுன்னு ஃபோன் பண்ணாதீங்கன்னு திட்டுவேன். ஆனா இன்னைக்கு அந்த சத்தத்த நான் கேட்கல. ஆனா நெறைய நேரங்கள்ல எனக்கு நெறைய பிரச்சனைகள் ஈவன் கஸ்டம்ஸ்லலாம் நான் நெறைய மாட்டுவேன். ஆனா அவ்ளோ அழகா என்ன கொண்டு போய் வெளிய நான் தப்பு பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ணாலும் எனக்கு அது தெரியும். என் தகப்பன் என்னை இன்னைக்கும் சொல்றேன். இன்னைக்கும் நான் அடிக்கடி நான் ஏஜா இல்ல என்னன்னு தெரியல. அடிக்கடி எனக்கு அந்த ஒரு இது இருக்குது. தகப்பனை இழந்த ஒரு காரியம். தகப்பனுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க குடும்ப சூழ்நிலை முற்றிலுமாய் மாறிடுச்சு. நான் நினைக்காத அநேக காரியங்கள் என் குடும்பத்துல நடந்தது. எங்க என் குடும்பத்த விட்டு முற்றிலுமாய் பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எங்க அம்மா கிட்ட கூட என்னால பேசக்கூட முடியாது. ஒரு ஃபோன் கூட பேச முடியாது. எங்க அம்மா ரொம்ப மோசமா அ அவங்களுக்கு அந்த பார்க்கின்சன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெறைய சூழ்நிலைகள் இருக்கு. அப்போ இப்போ கூட ஒரு 6 மாசமாச்சு நான் எங்க அம்மா 7 வருஷமா நான் எங்க அம்மாவ பார்க்கல, பேச முடியாம இருந்தேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம். அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்பவே மாட்டீங்க.
எங்க அம்மாவை ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு மாசம் நான் பாத்துக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு சூழ்நிலையை தந்தாரு. நான் ரொம்ப நான் அதுக்காக பிரயாசப்படல. கொஞ்சம் கொஞ்சம் பட்டேன். நமக்கு தெரியும்ல அந்த பிரயாசங்கள் வீண் அப்படின்ட்டு. ஆனா நம்ப முடியாதபடிக்கு போன ஏப்ரல்ல எங்க அம்மா சென்னையில வந்து என் கூட, அவங்களுக்கு ரொம்பலாம் நடக்கலாம் முடியாது. பட் என் கூட இருந்து நான் அவங்கள ஒரு மாசம் பாத்துக்கிட்டு, அப்ப நான் சொன்னேன், ஒருவேளை நீங்க இறந்தா கூட என்னால பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலம்மா. ஆனா ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பாக்கியமா நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள். அம்மாட்ட பேசவே முடியாதபடிக்கு போன் வரைக்கும் கட் பண்ணி, எனக்கும் எங்க அம்மாக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல. எங்க அம்மாக்கும் போன்லாம் சார்ஜ் பண்ண தெரியாது. எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அது குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய். அப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் ஃபுல்லா என்னது இது இப்படி இருக்கு. ஒரு பெத்த தாய் எவ்வளவு வருஷம் நம்ம கூட உயிரோட இருப்பாங்களோ தெரியாது. பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு டெய்லி எங்க அம்மா நம்பருக்கு அடிச்சுட்டே இருப்பேன். நம்ப மாட்டீங்க, நேத்து திடீர்னு அடிக்கிறேன் வழக்கம் போல. எங்க அம்மா ஹலோ அப்படின்றாங்க. அந்த சத்தம் கேட்டோன்னு ஒரே அழுக. நான் நிறைய நிறைய என்னோட இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் உங்களை ஒரு குடும்பமா நினைச்சு சொல்றேன். அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா எப்படி இருக்காங்கன்னு மட்டும்தான் நான் மற்றவர்கள் மூலமாய் கேட்டுப்பேன். அம்மா எப்படி இருக்காங்க, வெளியெல்லாம் நடமாட முடியல அப்படி இப்படின்ட்டு. செல்வி கூட எப்பவும் கேட்பாங்க, அம்மா எப்படி இருக்காங்க கீதாக்கா அப்படின்ட்டு, நல்லா இருக்காங்கன்ட்டு. நான் ரொம்ப சொல்லல செல்விட்ட கூட. பட் 6 மாசத்துக்கு அப்புறம் நேத்துதான் அவங்களோட சத்தத்தை நான் கேட்டேன். அப்போ எப்படி இருக்கீங்கங்கும்போது சிக்கா இருக்காங்க. பார்க்கின்சன் ஒரு பக்கம் ஃபுல்லா அந்த கையும் அந்த கால் எல்லாம். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் அவங்கள வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா பேசாத ஆளு. அப்பா இறந்தோடனே சூழ்நிலைகளை நிமித்தமாய் அவங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் டிப்ரெஷன்ல இந்த பலவீனங்கள். சோ ஒரு கையும் ஒரு காலும் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு போல. அது ரொம்ப வலி. அந்த பார்க்கின்சன்னால. அது ஏதோ பிரெயின், அது நிறைய நானும் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தேன் அந்த 1 மாசம். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது இன்னும் 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 மோசமா கையும் காலும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லா தூங்கும்போது மட்டும்தான் அது இழுக்காது போல. மத்த நேரம் இழுக்கிறனால கழுத்து எல்லாமே வலிக்குது. எனக்கு அழ மட்டும்தான் முடிஞ்சது. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் ஜெபிக்கிறேன் அப்படி. ஆனா அந்த சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு அப்பதான் கேட்டேன், எப்படிம்மா போன் கிடைச்சிச்சு, போன் பண்ணீங்க அப்படின்னா. இந்த போனு ரொம்ப நாள் ஆஃப்லயே இருந்துச்சா, எனக்கு சார்ஜ் போட தெரியல. அண்ணனுக்கு ஒரு பையன் உண்டு. அப்ப அவங்கிட்ட இது கொஞ்சம் சார்ஜ்ல போட்டுத்தா, இதை ரீசார்ஜ் பண்ணி வை ஏதோ சொன்னாங்க போல. அவன் பண்ணி கொடுத்தானா, எதேச்சையா ஆன்ல இருந்திருக்கு. நான் எடுத்துட்டேன் பாத்துக்கோ, பேசிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ நீண்ட காலமாய் அது இருந்தது. ஒருவேளை நான் போராடி இருந்தேன்னா அடுத்த நாளே நான் பேசியிருக்கலாம் எங்க அம்மாட்ட. உலக பிரகாரமாய் நான் போராடி இருந்தேன்னா. ஆனா ஆண்டவர் அந்த ஒரு நாளை ஏன் நியமிக்கிறார் அப்படின்னா, நம்ம காத்திருக்கணும் அவருடைய சித்தத்திற்காய். அவர் எனக்கு அந்த உலக பற்று பாசங்கள்லாம் எப்பவும் சொல்ல, அதான் என்னால இதை சாதிக்க முடியும். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க இந்த வழியில இது பண்ணுங்க, நீங்க கேஸ போடுங்க, நீங்க இதை பண்ணுங்க, அம்மாவை வந்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்களும் மனம் திரும்பணும்ல எல்லாரும், நம்மளே கூட பிறந்தவங்க. சோ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை வளர்க்கிறார், பழக்க வைக்கிறார். எனக்கு என்ன கவலையா இருக்கும்னா, நான் ஹாஸ்டல்லே இருந்தேன். காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபேமிலி விட்டு அப்பா அம்மாவுடைய அன்புலாம் ரொம்பலாம் எனக்கு தெரியாது. அதனால எனக்கு எப்பவுமே அவங்க என் கூட இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்ன்றதுலாம் இருக்கும். பட் ஊருக்கு போனா கூட அவங்கள பாக்குற இது கூட இல்ல. சோ அதனால சாரி, ஆண்டவர் நம்ம வழி நடத்துகிற விதம், அவர் நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருவார். நம்மளை கடைசி வரைக்கும் விடமாட்டார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கப்ப நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல நம்ம உறுதியாய், அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கணும். அடுத்து ஒரு வசனம் வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 4:14. எபிரேயர் 4:14. வானங்கள் வானங்களின் வழியாய் வழியாய் வாசிசாலி வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். அப்போ நாம எப்படியெல்லாம் அறிக்கை பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்க பார்க்கும்போது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மெய்யா இந்த உலகத்துல ஜீவித்திருந்தார் அப்படித்தானே. அவர் போனதை வந்து பார்த்தாங்க அப்படித்தானே ஜனங்கள். அப்ப அவர் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படித்தானே. அதே மாதிரி வேதத்துல பார்க்கும்போது நமக்காய் அவர் என்ன பண்றார்,
பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்ப அவரை மீறி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஒருவேளை நிறைய காரியங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். நிறைய அஹ் காரியங்கள் வந்து நம்மள சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனா நம்முடைய அறிக்கைய நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். நம்ம எதெல்லாம் காரியங்கள்ல நம்ம அறிக்கை பண்ணுகிறோமோ, இப்போ கூட நான் தெரியல எனக்கு ஏன் இந்த காரியங்கள அதனால எல்லாம் போயிட்டு இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் வந்து நிறைய நேரங்கள்ல நாம மனுஷங்க தானேல்ல. அப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதற்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். என்ன வேர் பிரித்துதான் வைத்திருந்தார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். குடும்பத்தை விட்டு எப்பொழுதுமே ஒரு பிரித்து தனி தன்னுடைய பிள்ளையாய் எல்லா காரியமே அவர்தான் வழி நடத்தி இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, அம்மா நீ வித்தியாசமாதான் இருக்க பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கை அப்படி. சோ அப்ப நம்மள கடைசி வரைக்கும் அவர் வழிநடத்த வல்லவர். அதனால வந்து ஒருவேளை நான் விழுந்தாலும் கர்த்தர் என்ன எடுத்து நிறுத்துவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.